Welcome students. I once again welcome all the students for my Python class. Yes. So இன்னைக்கு நம்ம Python lab பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ Python lab படிக்கிறதுக்கு முன்னாடி Python labல என்ன மாதிரி ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் பண்ணணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம தியரி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேசிக் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் படித்தோம். ப்ரோக்ராம் டெர்மினாலஜிஸ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டெர்மினாலஜிஸ் பற்றி படித்தோம். ப்ரோக்ராமிங் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படித்தோம். அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் தியரி கிளாஸில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ லேப் ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த செமஸ்டரில் உங்களுக்கு பைத்தான் லேப் இருக்குது. ஸோ ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. சப்சிக்வெண்ட் கிளாஸில் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது உங்களோட லேபில் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறதுனால பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தானில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் மாதிரி இதை நம்ம படிக்கலாம். ரைட், பைத்தான். ஸோ இந்த வேர்டே வந்து கொஞ்சம் கேட்சுவாக, அட்ராக்டிவாக எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி இந்த நேம் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ், ஒய் இஸ் இட் கால் பைத்தான்? ஸோ ஆக்சுவலாக பைத்தானோட ஜென்ரல் மீனிங், ஜென்ரல் நேம், ஜென்ரலாக நம்ம பைத்தான் அப்போ இங்கிலீஷில் சொன்னோம்னா ஸ்னேக் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு ஏன் வந்து பைத்தான் பேர் வச்சாங்க அப்படின்னா, இதோட ஓனர், அதாவது இதோட ஃபவுண்டர், பைத்தானோட ஃபவுண்டர் நேம் என்ன அப்படின்னா கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் தான் பைத்தானோட ஃபவுண்டர். 1970s பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றி ரிசர்ச் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங்கை இன்ட்ரோடக்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ த வெரி ஃபேமஸ் சேனல் பிபிசி வந்து ஒரு மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி சீரீஸ் வந்து 1970s யூரோப் கண்ட்ரியில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ இவரும் அதோட ஒன் ஆஃப் த ரசிகர் கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ரொம்ப வெரி மச் இன்ட்ரெஸ்டடாக அந்த சீரீஸில் இவரும் ஒருத்தராக இருந்தார். ஸோ அந்த சீரீஸை வந்து மைண்டில் வச்சுட்டு இவர் வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சீரீஸும் போயிட்டு இருந்ததுனால இதுக்கு சடனாக பைத்தான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ ரொம்ப பெரிய ப்ரோக்ராமிங்க்கும் ஸ்னேக்குக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குது, ஒரு சிங்க் இருக்குது, இதை ரிலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரீஸை பேஸ் பண்ணி அவர் ரிசர்ச் பண்ண ப்ரோக்ராமிங் பேப்பருக்கும் வந்து இதை பைத்தான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டார். ஸோ அதுலேருந்து இது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தானோட ஹிஸ்ட்ரி, பைத்தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும், சரியா? 1.1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஃப்ரம் பீட்டா வெர்ஷன். ஒரு சாஃப்ட்வேர் வந்து முதலாக வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமனால் க்ரியேட் பண்ணி அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஆல்ஃபா வெர்ஷன், பீட்டா வெர்ஷன் அப்படிம்பாங்க. ஆல்ஃபா வெர்ஷனில் அந்த கம்பெனியில் உள்ள யூசர்ஸ் எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. தென் பீட்டா வெர்ஷனில் அவங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் கேட்பாங்க. ஏதாவது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலாக வர்றது தான் வெர்ஷன்ஸ் நம்பராக வரும், சரி? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அப்டேஷன் உண்டு. அதில் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேஷன் இல்லாத எந்த சாஃப்ட்வேருமே கிடையாது. ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட பேசிக் ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்மளோட அப்ளிகேஷன் அப்ரோச்சஸுமே மாறும். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு பில்டிங் ப்ராசஸ்க்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுகிறோம், நிறைய பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்பர்ஸுக்கு தனி கீபேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த லிங்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்து, ஸோ அதில் அந்த சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் ரெக்யூர்ட் டு அப்டேட், இல்லையா? ஸோ அந்த பட்டன் வைக்கிறதுக்கு நீங்கள் திரும்ப அதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும், திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணணும், ரீபில்ட் பண்ணிவிட்டு திரும்ப டீப்ளாய்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க, அதில் நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓல்டு வெர்ஷன், அது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து ஓல்டு வெர்ஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணது நியூ வெர்ஷன் ஆயிரும். ஸோ இப்படி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அப்டேஷன் நம்ம பண்ணுறது தான். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை வச்சு, வெர்ஷன் நம்பர்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பண்ணுறது தான் வந்து அப்டேஷன் சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து சொல்கிறது வந்து அப்டேஷன், அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 70s பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றின ரிசர்ச்சை வந்து ரோசம் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தார். லேட் 80s தான் பைத்தானை வந்து ஒரிஜினலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. ஃபைனலி இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1991. ஸோ 0.9.0 அப்படிங்கிற வெர்ஷனாக பைத்தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. தென் அகெயின் ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்பிட்வீன் கேப் 90s to 2000 வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்கோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ சி ப்ரோக்ராம், அதை ஃபாலோ பண்ணி வந்த C++, தென் ஜாவா. ஸோ இதெல்லாம் வந்து எ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங், நிறைய பில்டிங் பிளாக்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ், லைப்ரரி ஃபைல்ஸ், கெட்டர் ஃபைல்ஸ்னு சொல்லி நிறைய அப்டேஷனோடையே வந்து ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸில் நிறைய அப்டேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப டாமினண்ட்டாக வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த லாங்குவேஜஸ். ஸோ பைத்தானோட ரிசர்ச் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி, ஸோ இதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் டைனமிக் ஓரியன்ட் அண்ட் என்ன சொல்கிறது, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அண்ட் போர்ட்டபுள் லாங்குவேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுவும் கை பேஸில் க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால வந்து பைத்தானுக்கு வந்து அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தென் 91 ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ண பிறகு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 10 இயர்ஸ். இட் வாஸ் 2001. ஸோ பைத்தான் 2.0ங்கிற வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இயர் வந்து 2001. தென் அகைன் ஒரு 7 இயர்ஸ் டாமினேஷன் ஆஃப் .NET அண்ட் PHP, MySQL. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்த பீரியட்ஸ். ஸோ ஒரு அகைன் ஒரு 7-8 இயர்ஸ் ரிசர்ச்சுக்கு அப்புறம் பைத்தான் 3.0 வந்து 2008 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நவ் ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி ஜூலை 2020 வந்து பைத்தான் ஃபவுண்டேஷன் வாஸ் அப்கிரேடட் தயர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.8.5. இப்போ பைத்தான் ஐடியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட வெர்ஷன் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8.5. சரியா? ஸோ பைத்தானோட ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். ஸோ நீங்கள் பைத்தான் லேபில் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வேஸ் இருக்குது. பைத்தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே வந்து அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய டைப் ஆஃப் பைத்தான் ஐடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டவுன்லோடட் வெர்ஷனாகவே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஈவன் பைத்தான் ஃபவுண்டேஷனே வந்து அவங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு லேபில் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியில் வந்து தோனி அப்படிங்கிற ஒரு ஐடியில், THOONY அப்படிங்கிற ஒரு ஐடியில் நான் வந்து மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லை அதுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு தோனியோட சாஃப்ட்வேரை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம், சின்ன ப்ரோக்ராம் எழுதுறா இருந்தால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸில் நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பைத்தானை முதல்ல இன்ஸ்டால் பண்ணி ஆகணுமே. பைத்தான்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ பைத்தானை வந்து லேப்டாப்பில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் உங்களோட மொபைல் ஆப்லேயே பைத்தான் ஐடில் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நிறைய ஆப் இருக்கும். பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் நிறைய இருக்குது. பைத்தான் ஐடில்னே சொல்லி ஆப் இருக்குது. பைத்தான் ஐடில்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐடில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அதில் உங்களோட ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணி அதுலேயே நீங்கள் எக்ஸிக்யூஷனையும் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் மொபைல் வெர்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா. லேப்டாப் வெர்ஷன் இல்லைனா பிசி கம்ப்யூட்டரில் பார்க்கணும் அப்படின்னா பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் வெப்சைட்டில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியல் வெப்சைட்டில் இருந்தோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்க்கலாம். தென் பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எந்த வெப்சைட்லனாலும் நீங்கள் இந்த பைத்தான் ஐடியில் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட்? இதுதான்
வெர்ஷன் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். ஸோ இதில் சின்ன ஒரு 3 மார்க்ஸ் கூட கேட்கலாம். பைத்தானோட ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும். எஸ், 80s இதோட ரிசர்ச் இருந்துச்சு. 1991 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு. தென் அகெயின் 10 இயர்ஸ் லேட்டர் பைத்தானோட செகண்ட் வெர்ஷன் வந்துச்சு. தென் அகெயின் 7 இயர்ஸ் லேட்டர் தேர்ட் வெர்ஷன். நவ் வி ஹாவ் பைத்தான் 3.8.5. ஓகே ஓகே ரைட். இந்த பைத்தான்னால என்ன யூஸ்? பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? எஸ், டெவலப்மெண்ட் பர்பஸ். நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்னோயிங்லி வந்து நீங்கள் வந்து பைத்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட தான் நீங்கள் கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற சில ப்ரௌசர்ஸ் இல்லைனா சில சோசியல் நெட்வொர்க் டூல்ஸை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ மொபைல் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த கிளாஸ் கூட யூடியூப் வழியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. கூகுள் இல்லாமல் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டைம்ஸாவது வந்து கூகுளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள். தென் இது இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. இப்போ மொபைல் வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே இருக்கிறீங்க. ட்ராப் பேக்ஸுங்கிறதெல்லாம் க்ளவுட் ப்ராடக்ட் இது எல்லாமே. ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து பைத்தானோட யூஸ் வந்து நமக்கு தெரியாமலே அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பெனி பைத்தான் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு 16 கம்பெனிஸை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங்கை மட்டும் யூஸ் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. தென் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். இது உங்களோட தியரியிலையும் வரும். இப்போ நம்ம லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸாக நான் இதை பண்ணுறதுனால இதை நான் இங்கே திரும்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இது நான் தியரி கிளாஸ் நான் இன்னும் எடுப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4th சாப்டரில் வரும். நான் இருந்தாலும் லேபுக்காக இதை நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தானை வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், உங்களோட பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதர்வைஸ் உங்களோட லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஸ், பைத்தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எந்த வெப்சைட்லனாலும் பைத்தான் நீங்கள் கூகுளில் போயிட்டு பைத்தான் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட லிங்க்ஸ், ஏகப்பட்ட வெப்சைட்ஸை உங்களுக்கு அவைலபிள் வெப்சைட்ஸை உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லிங்க்கில் நீங்கள் பைத்தானை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி காஸ்ட். பட் பைத்தானோட பேஜ்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வெப்சைட்னு பார்த்தீங்க அப்படின்னா python.org. இந்த வெப்சைட்டில் போயிட்டு பைத்தானை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா தென் இன்ஸ்டாலர் விண்டோ ஒன்று வரும். நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதில் இன்ஸ்டாலர் விண்டோ. சரியா? ஸோ ஆக்சுவலாக நான் 3.8 வெர்ஷனை பற்றி சொன்னேன். நான் இந்த ஸ்க்ரீன் வந்து 3.6.5 வெர்ஷன், இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன். சரியா? ஸோ 64 பிட். இப்போ நவடேஸ் வந்து எல்லா சிஸ்டமே 64 பிட் கம்ப்யூட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வாங்குகிறோம், சிஸ்டம் வாங்குகிறோம் நம்ம. ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே பைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் python.exe எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே கூட இந்த விண்டோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பைத்தான் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவ். எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் C:\, எந்த இடத்துல கொண்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கேட்கும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ். ஒரு பிசியில் எத்தனையோ யூசர்ஸ் இருக்கலாம். சரியா? ஒரு ஸ்டாஃப் ஒரு யூஸராக இருக்கலாம், ஒரு யூசர் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு யூஸராக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பைத்தான் வந்து எல்லா யூஸரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த விண்டோவில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கொடுக்குறது. தென் பைத்தானை எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்? எஸ், இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், டிஃபால்ட்டாக ஒரு பாத் கொடுக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம வேறு பாத்தில் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிசியில் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிரும். பைத்தான் இன்ஸ்டால் ஆன பிறகு பைத்தானை கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும். உங்களோட ப்ரோக்ராம்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.
ஸோ பைத்தானை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா 2 வேல நீங்கள் ரன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் ப்ளஸ் கம்பைலர்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் எழுதுகிற பைத்தான் கோடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும் பைத்தான். இல்லை, அதாவது லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கமாண்ட் லைன் மோடு, பைத்தானில் கமாண்ட் லைன் மோடு. ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லும். C:users டெல் சிஸ்டம் டெல்ங்கிறது யூசர் நேம். ஆக்சுவலாக பைத்தான் அப்படிங்கிறது வருது. கொடுத்தோடனே இந்த கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலான்னு அர்த்தம். அதாவது பைத்தானை வந்து 2 கேட்டகரியில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பைத்தான் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்கள் பிசியில், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று கமாண்ட் லைன் மூலமாக பண்ணலாம், அல்லது ஐடியில் மூலமாக பண்ணலாம். சரியா? இப்போ பார்த்துட்ருக்கிறது கமாண்ட் லைன் மூலமாக பண்ணுறது. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து எப்படி வரும்? அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இந்த விண்டோவில் இல்லை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட பிசியில் ஸ்டார்ட் மெனுவில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச்சில் போனீங்க, இல்லை நீங்கள் Win10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் வந்து உங்களோட டாஸ்க் பார்லேயே வரும். அதில் CMD அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் லைன் மோட், பிசியோட கமாண்ட் லைன் மோடு வந்து கமாண்ட் லைன் விண்டோ வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த கமாண்ட் லைன் விண்டோவில் நீங்கள் பைத்தானை எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத் இந்த இருக்குது, அதை நீங்கள் அதுக்குள்ளே போகணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வரும் C:users டெல். சப்போஸ் C: மட்டும் வந்துச்சு அப்படின்னா CD சேஞ்ச் டைரக்டரிங்கிற ஒரு தாஸ் கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி யூசருக்குள்ளே போகணும். தென் அகைன் CD சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட், அதாவது CD கமாண்ட் யூஸ் பண்ணி டெல்ங்கிற யூசருக்குள்ளே போய், ஆக்சுவலாக டெல்ங்கிற யூசரில் தான் வந்து நிற்கும். நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால்டு ஃபோல்டரே வந்து உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் கமாண்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விண்டோ. நீங்கள் கமாண்ட் லைனில் இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா D:\, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா D:\python. சரியா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும். பைத்தானில் எந்த வேல நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணும்போது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இப்போ ஒரு mypython script.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்து இதுதான். சரியா? ஸோ அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன கோட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா print this is python script, அதுக்கான ஃபார்மேட் இதுதான். பிரிண்ட்னு போட்டு ஒரு ஓப்பன் ப்ரைசஸ், தென் கோட்ஸுக்குள்ளே திஸ் இஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட், தென் க்ளோஸ்ட் ப்ரைசஸ் நீங்கள் போடணும். தென் அகெயின் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, வெல்கம் டு பைத்தான் டியூட்டோரியல் பை tutorialteacher.com. அதாவது இந்த ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸும், அதாவது இந்த 2 சென்டென்ஸும் உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஒரு குட்டி ப்ரோக்ராம் தான் இது. அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான்ங்கிறது வந்து இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கம்பைலர், பைத்தான் கம்பைலர் பைத்தான் mypython.py அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 கண்டென்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ சிம்பிள் ஃபைல் இது வந்து கமாண்ட் லைன் மோடில் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம். பைத்தான் வந்து கை பேஸில் ரொம்ப அழகாகவே வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. அது வந்து பிசியில் தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மொபைல் ஃபோன்லேயுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட். ஸோ பைத்தான் எப்படி ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு சொன்னது கமாண்ட் லைனில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐடியில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் பைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே, பைத்தான் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாலும் பைத்தான் ஐடில் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டமில் சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் CMD போட்டிங்க அப்படின்னா கமாண்ட் லைன் மோடு வரும்.
ஐடிஎல்இ பைத்தான் ஐடிஎல்இ இல்லைன்னா வெறும் ஐடிஎல்இ நீங்கள் கொடுத்தாங்க அப்படின்னாலே இந்த விண்டோ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஒரு நிமிஷம். பைத்தான் ஐடிஎல்இ அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இது வந்து ஒரு கை பேஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நோட்டேஷன் தான் ஐடிஎல்இன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைன் மோடில் பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து கை பேஸ்ட் மோட், அதாவது ஐடில் மோட் அப்படிம்பாங்க. ஐடில் மோடில் பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். ஸோ இந்த ஐடில் மோடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தான் செல்லில் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், தென் ஈஸியாக நீங்கள் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஐடிஎல்இ வந்து ஃபுல் ஃபீச்சர் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபைலை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஐடிஎல்இயில். ஒரு ஃபைலோட அவுட்புட்டை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஐடிஎல்இயில் இருக்குது. தென் ஐடிஎல்இ இஸ் த எக்ஸலண்ட் டீபக்கிங் ஃபீச்சர் ஃபார் கம்பைலிங் எ ப்ரோக்ராம். சரியா? ஸோ நீங்கள் இதுக்கு இப்போ இந்த ஐடிஎல்இக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். ஒன்ஸ் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு உங்கள் சிஸ்டமில், ஐடிஎல்இக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பிசியில் ஸ்டார்ட் மெனுவில் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎல்இ விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இந்த ஐடிஎல்இ விண்டோ ஓப்பன் பண்ண பிறகு ஓகே, அந்த ஐடிஎல்இ விண்டோ எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பைத்தானோட கை பேஸ்டு விண்டோ. நீங்கள் முதல்ல பார்த்தது வந்து கமாண்ட் பேஸ்டு விண்டோ, இது கை பேஸ்டு விண்டோ. ஸோ நிறைய மெனு இருக்குது. ஃபைல் மெனு, எடிட் மெனு, ஷெல் மெனு, டீபக், ஆப்ஷன்ஸ், விண்டோ அண்ட் ஹெல்ப் மெனு. ஸோ ஒன்ஸ் ஐடிஎல்இன்னு நீங்கள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைத்தானோட ஐடிஎல்இ விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரைட்? அந்த ஐடிஎல்இ விண்டோவில் ஒரு புது ஃபைல் எடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஐடிஎல்இ விண்டோவில் ஃபைல் மெனுவில் வந்து நியூ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நீங்கள் இதில் எழுதிடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஒரு 2 லைனை வந்து உங்களோட அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடிஎல்லே எழுதியிருக்காங்க. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கண்டென்ட்டை உங்களோட விண்டோவில் வர வைக்கணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு கீவேர்ட், பைத்தானை பொறுத்த மட்டும் அது கீவேர்டாக அது ரெக்கக்னைஸ் ஆகும். தென் இந்த கண்டென்ட் ஹலோ வேர்ல்டு என்ன கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறீங்களோ அதை ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். கண்டிப்பாக கோட்ஸ்குள்ளே நீங்கள் எழுதணும். சரியா? கோட்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து எரராக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஒரு பக்கம் கோட் போட்டு இன்னொரு பக்கம் கோட் போடல அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ராப்பர் சின்டாக்ஸ் வந்து பைத்தானில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி பைத்தான், எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் எழுதுறதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். சரியா? ஸோ இப்போ பைத்தானை பொறுத்த மட்டும் இந்த 2 லைனையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் இது தான். சின்டாக்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் இது தான். ஸோ பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். எஸ், இங்கே நான் பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் எனக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கண்டென்ட்டை வந்து நம்ம இங்கே எழுதி க்ளோஸ் பண்ணிட்டா போதும். சரியா? ஸோ பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு கண்டென்ட்டை உங்களோட அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான குட்டி கோட் பைத்தான் ஐடியில் எப்படி எழுதணுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. சரியா? தென் அடுத்து பைத்தான் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எழுதி இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணாத வரைக்கும் இப்படி தான் அன்டைட்டில்னு உங்களுக்கு காட்டும். பைத்தானை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய் இந்த ஃபைல் மெனு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் அடுத்த விண்டோ, இதுக்கு முன்னாடி உள்ள விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்க இன்னும் தெரியல, ஃபைலில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். அந்த ஃபைல் நேமில் நீங்கள் என்ன ஃபைலோ அந்த ஃபைல் நேம் .pyன்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணணும். சரியா? பைத்தானை வந்து அந்த ஃபைல் நேம் .pyன்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிங்க. அதர்வைஸ் நீங்கள் Ctrl+S ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் அது சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களோட ஃபைல் சேவ் ஆயிரும்.
ஸோ ஒன்ஸ் சேவ் ஆகிட்டு அப்படின்னா ஃபைலை சேவ் பண்ணாமல் நீங்கள் ஐடியில் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமில் என்ன எழுதியிருக்கீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். சரியா? ஸோ இங்கே எழுதியிருக்கிற ப்ரோக்ராமோட இப்போ சேவ் பண்ணலை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்டைட்டில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபைல் நேம் வந்து அன்டைட்டில். சரியா? ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்காங்க. இதில் தெரியுதான் இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் நேம் வந்து ஹலோ. அந்த ஃபைலை வந்து hello.py அப்படின்னு சொல்லி இங்கே சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரெண்டு அவுட்புட், அதாவது ரெண்டு லைனும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு பைத்தான் டியூட்டோரியல் பை tutorialsteacher.com. சரியா? ஸோ பைத்தானில் சின்ன ப்ரோக்ராம், ஒரு குட்டி ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. இதே கமாண்ட் லைனில் பண்ணுறாருந்தா நான் ஏற்கனவே சொன்னேன், கமாண்ட் லைனில் பண்ணும்போது சிஎம்டி ஸ்டார்ட் மெனுவில் உங்கள் பிசியை ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் மெனுவில் சிஎம்டின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகும். நீங்கள் பைத்தானை எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, அப்போ இந்த விண்டோவை பொறுத்த மட்டும் பைத்தான் C:, யூசர்ஸ் அனானிமஸ் பைத்தான்கிற ஃபோல்டரில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. பைத்தான் சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பைத்தான்குள்ள ஸ்கிரிப்ட் விண்டோவுக்கு போயிடும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கமாண்ட் லைனில் அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட அவுட்புட் இங்கேயே டிஸ்பிளே ஆகுது, ஹலோ வேர்ல்டு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ பைத்தானை பொறுத்த மட்டும் பைத்தான் லேபில் பிசியை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ரெண்டு வேல வந்து பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று வந்து கமாண்ட் லைன் மோடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஐடில் மோடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட். ஸோ ஐடில் மோடில் இந்த விண்டோலாம் என்ன அப்படின்னு சொல்லி, ஐடில் மோடுன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன விண்டோ வரும் அப்படிங்கிறதான் இந்த விண்டோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. எஸ், ஹலோ வேர்ல்டுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோடு வந்து இங்கே இருக்குது. இதில் 3 விண்டோ பார்க்குறீங்க. இது வந்து கோட் விண்டோ, இது வந்து கன்சோல் விண்டோன்னு கூட சொல்லலாம். இந்த ஏரியாவுக்கு வந்து இது வந்து கன்சோல் விண்டோ. சரியா? இங்கே தான் நீங்கள் உங்களோட பைத்தான் கோடை வந்து எழுதுவீங்க. இதுதான் வந்து கோட் விண்டோ. இது வந்து அவுட்புட் விண்டோ. இது வந்து அவுட்புட் விண்டோ. இது ஓகே, இது வந்து அவுட்புட் விண்டோ. தென் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன், இதுதான் வந்து பைத்தான் ஃபைல்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபைல். இங்கே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பைத்தானில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெஃப்ட் சைட் பேனில் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஐடியில் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் பிசியில் உங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனில் ஐடில் IDLE அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா பைத்தான் ஐடில் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடில் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த ஐடில் விண்டோ 3 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து நீங்கள் கோட் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதக்கூடிய விண்டோ, இதுதான் ஃபஸ்ட்டு விண்டோ. இது வந்து முதல் விண்டோ. இது அவுட்புட் விண்டோ. இங்கே என்ன கோட் எழுதுறீங்களோ அது அவுட்புட்டாக இங்கே டிஸ்பிளே ஆகும். இது பைத்தானில் நீங்கள் எத்தனை ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் தான் பைத்தான் இருக்குது அப்படிங்கிறது இது தேர்ட் விண்டோ. சரியா? ஸோ ஒரு 3 விண்டோ வந்து உங்களுக்கு ஐடியில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி உங்களோட சின்ன சின்ன பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பைத்தானில். நான் இன்னும் உங்களுக்கு பைத்தானில் வந்து வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் அந்த சின்ன சின்ன இனிஷியல் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்டில் தான் வருது. பட் நம்ம லேப் எப்படியா ஸ்டார்ட் பண்ணணும், லேப் விஷயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த சைடில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம பைத்தான் ஐடியில் ஒரு குட்டி ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம். சரியா? இந்த ப்ரோக்ராம் வேறு ஒன்றும் செய்யலை, ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகுது. இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இந்த நம்பரை வந்து 2 நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகுது. ஸோ அதே மாதிரி தான் பைத்தான் ஐடியில் நீங்கள் வந்து 3 விண்டோ நான் இப்போ அதை காமிச்சேன், அதே தான். ஸோ இது வந்து கோட் விண்டோ. ஒரு நிமிஷம். இது வந்து கோட் விண்டோ, இது அவுட்புட் விண்டோ, இது ஸ்கிரிப்ட் விண்டோ. சரியா? நீங்கள் எழுதுகிற ஃபைல்ஸ்லாம் ஆல்ரெடி ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஃபைல் இருக்குது.
இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் பைத்தான் எக்ஸாம்பிள் டாட் பை அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு இந்த கோடு வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த கோடில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ், ஸோ 2 + 3 வந்து நீங்கள் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் நம்பர் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் ரவுண்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை இன்டீஜர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே பாயிண்ட் சம்திங்கில் வேல்யூஸ் இருந்துச்சு 1.1 + 2.3 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா தட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃப்ளோட் நம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஃப்ளோட் நம்பர்ஸ் சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் அதை வந்து நம்ம ஃப்ளோட் நம்பர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். சப்போஸ் உங்களோட ஒரு வேரியபிளில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ், ஒரு கேரக்டர் டைப் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் சொல்லுவோம், இல்லைனா கேரக்டர் வேரியபிள்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ளோட் நம்பரை எப்படி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நம்பரை ஒரு வேரியபிளில் வாங்கணும். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பரையோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையோ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு குட்டி பிளேஸ் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை வந்து இன்புட்டாக வாங்கக்கூடிய ஒரு பிளேஸ், வாங்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் தியரி கிளாஸில் வந்து வேரியபிளை பற்றி இன்னும் நம்ம டீப்பாகவே பார்க்கலாம். ஈவன் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது பைத்தானில். ஸோ இதெல்லாமே இன்டெப்த்தாக நம்ம தியரி கிளாஸில் படிக்கலாம். இது ஜஸ்ட்டு பைத்தான் லேபில் ஒரு குட்டி ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ val1 அதாவது வேல்யூ 1 அப்படிங்கிற வேல்யூ ஒரு வேரியபிளில் 100.99 ஸ்டோர் பண்ணியிருக்கு. val2 வேல்யூ 2ல் வந்து 76.15ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. தென் சம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. தென் val1 அண்ட் val2 அப்படிங்கிற இந்த 2 வேரியபிளையும் சம்மில் கொண்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் ஆப்ரேஷன் அதுதான், சரியா? ஸோ இது ரெண்டுமே என்ன டைப் ஆஃப் வேரியபிள், ஃப்ளோட் அப்படிங்கிறத இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது பாயிண்ட் சம்திங் வேல்யூஸ் வந்து இதில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா. பாயிண்ட் சம்திங் அதாவது பாயிண்ட் டைப் வேல்யூஸ் அப்படிலாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் அ ஃப்ளோட் டைப் வேரியபிள், சரியா? ஸோ ஃப்ளோட் ஆஃப் val1 + ஃப்ளோட் ஆஃப் val2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணி சம்ங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைனலி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போடுறோம் அப்படின்னா இந்த சம் ஆஃப் கிவன் நம்பர் இஸ், இந்த கோட்ஸ்க்குள்ளே எழுதியிருக்கிறதுனால இது அப்படியே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கு அடுத்தால என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா இதை சம் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ வரும். இந்த 2 வேல்யூவும் சம் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் கிடைக்குமோ அந்த வேல்யூ இங்கே வரும், சரியா? ஸோ அப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தானில் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஐடி இல்லை அப்படின்னா F5 கொடுக்கலாம். உங்களோட கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ F5ன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ஐடியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் மோடுக்கு போகும். அதாவது கம்பைல் மோடுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போகும். ஸோ வித்தவுட் எனி எரர்ஸ் இது வந்து இட் வில் பி ஷோ தி அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். சப்போஸ் இதில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த விண்டோவிலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிரும். இந்த லைனை ரெப்ரசன்ட் பண்ணியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். எந்த லைனில் நீங்கள் எரர் விட்டுருக்கீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் வந்து எந்த எரருமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக இதோட அவுட்புட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு, சரியா? ஸோ இந்த கோடு வந்து இதுதான். ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணி 2 ஃப்ளோட் வேல்யூவை ஆட் பண்ணி அதோட சம் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இந்த கோடை எழுதிட்டு இந்த விண்டோவில் இதுதான் கோட் விண்டோ. இதில் இந்த கோடை ஃபுல்லாக எழுதிட்டு சேவ் பண்ணணும். ஃபைலில் போய் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்போ இங்கே என்ன சேவ் ஆகிருக்குன்னா பைத்தான் எக்ஸாம்பிள் .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியாது, சரியா? தென்
கரெக்டாக சேவ் பண்ணி வித்தவுட் எனி எரர்ஸ் நீங்கள் வந்து யூ கேன் ரன் யுவர் பைத்தான் ப்ரோக்ராம் வித் அவுட்புட். நீங்கள் அவுட்புட்டை நீங்கள் ஈஸியாக கெட் பண்ண முடியும். சரியா? ஓகே, அடுத்தது ஒன்ஸ் அகைன் தென் அகெயின் இன்னொரு கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமாகவே பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ரேஷன் நான் சம் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எந்த ஆப்ரேஷன்னாலும் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமும் இது நம்ம பைத்தானில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூசர்ட்டேருந்து 2 நம்பர் வாங்குகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ num1 num2 இந்த 2 வேரியபிள் இருக்குது. num1 அண்ட் num2 இது 2 வேரியபிள். சரியா? இது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள். இன்டீஜர் வேரியபிள் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் நம்பர், பாயிண்ட் வேல்யூ கிடையாது. அதாவது 6 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள். சரியா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ இல்லாமல் ரவுண்ட் நம்பராக இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம வந்து யூசர்ஸ்டேருந்து கெட் பண்ணணும். நம்ம கொடுக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ num1ல என்டர் ஃபஸ்ட் நம்பர். இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர்கிட்ட இதை கேட்கும், ஃபஸ்ட் நம்பர் நான் 6 கொடுக்குறேன். தென் num2 கொடுத்தோடனே நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 6 + 5 வந்து 11. நம்ம அடிஷன் வேணும் அப்படின்னா தென் அதுக்கு இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்டர் விச் ஆப்ரேஷன் வுட் யூ லைக் டு பெர்ஃபார்ம். தென் அதுக்கு கீழே என்டர் எனி ஆஃப் திஸ் கேரக்டர். அதாவது நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா, மைனஸ், அதாவது ஆடா, சப்ட்ராக்டா, மல்டிப்ளிகேஷனா, இல்லைன்னா டிவிஷனா அப்படிங்கிறத யூசர்ஸ்டேருந்து வாங்கிட்டு அதுக்கான ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது தான் இந்த ப்ரோக்ராமோட ஒர்க். அதாவது நம்பர் 4 வாங்குகிறேன் ஃபஸ்ட் நம்பராக, தென் செகண்ட் நம்பராக நம்பர் 2 வாங்குகிறேன் அப்படின்னா நான் இப்போ சப்போஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இது 2 வரும். என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? ஸோ நான் செலக்ட் பண்ணுறது வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 4 + 2 6 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்துடும். சரியா? அதர்வைஸ் மைனஸ் போட்டோன்னா 2ங்கிற ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் நோ அபவுட் தி பைத்தான் ஆப்ரேட்டர். நான் தியரி கிளாஸில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் நான் டீப்பாகவே நான் நடத்துவேன் நான். ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே என்ன கோட் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் 0 தான் எந்த ஆப்ரேஷனும் நடக்காத பட்சத்தில். தென் நீங்கள் யூசர் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்தார் அப்படின்னா அதுக்கான கோடு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சிஹெச்ங்கிற அந்த வேரியபிளில் யூசரோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டரை நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். ஸோ யூசர் ப்ளஸ்ன்னு கொடுத்தார் அப்படின்னா நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். சரியா? இது வந்து ஒரு கேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அப்படிம்பாங்க. சரியா? சாரி, இது வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஃபார்மேட்டு. ஆக்சுவலாக அது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் படிப்பீங்க. இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு லேப் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர்றேன். ஸோ சிஹெச்ங்கிற இந்த வேரியபிளில் தான் வந்து அந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம வாங்குகிறோம். சிஹெச் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பர் ஆட் ஆகும். சிஹெச் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா 2 நம்பர் சப்ட்ராக்ட் ஆகும். இந்த சேம் வே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஃபைனலி நீங்கள் வேறு ஏதாவது இந்த 4 ஆப்ரேட்டரை தவிர வேறு ஏதாவது வந்து ஒரு ஆப்ரேட்டரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தென் உங்களுக்கு அந்த கேரக்டர் நாட் ரெகக்னைஸ்டுங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதர்வைஸ் உங்களோட ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ஓவரால் ஒரு ப்ளஸ்ஸு, மைனஸ், ஸ்டார் அண்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுங்கிற ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி ப்ரோக்ராம். ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பைத்தானில் வந்து எப்படி பண்ணணும்? வேறு ஒன்றும் கிடையாது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், 2 ப்ராக்கெட், தென் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கோடு வந்து எரர் இல்லை அப்படின்னா இங்கே அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? இது சிம்பிள் ப்ரோக்ராம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைனாக வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார், அடுத்து 2 ஸ்டார், 3 ஸ்டார், தென் 4 ஸ்டார். இதுக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்லாம் வரும். அப்போ இன்னும் நல்லா படிக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 4 தடவை 4 லைன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. 1 2 3 4. சரியா? ஸோ 4 லைன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒயில் லூப்னு ஒன்று இங்கே போடுவோம்.
ஸோ ஒயிலோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு ஒன்றுன்னு இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1 லெஸ் தென் 5 அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணோம். 1 லெஸ் தென் 5 தான் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இந்த n வந்து ஸ்பேஸுக்காக. சரியா? தென் என்னோட வேல்யூவை 1 கூட்டுறோம். இங்கே முதல்ல 1 இருக்குது. என்னோட வேல்யூவை 1 + 1 கூட்டும் போது 2 ஆயிரும். தென் இப்போ ஒயில் லூப்புக்கு மறுபடியும் வரும். லூப்புங்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம தியரியில் இன்னும் நிறையவே படிக்கலாம். ஸோ இப்போ இந்த என்னோட வேல்யூ 2ன்னு ஆயிடுச்சு. இப்போ 2 லெஸ் தென் 5 பார்க்கும். லெஸ் தென் 5 தான். தென் 2 ஸ்டார் உங்களுக்கு வரும். தென் 3 பார்க்கும். தென் 4 பார்க்கும். 4 லெஸ் தென் 5 தான். தென் 5 லெஸ் தென் 5 பார்க்கும்போது எஸ் கண்டிஷன் ஃபால்ஸ். அதோட உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிறது நிறுத்தி வெளியே வந்துடும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களோட அவுட்புட் விண்டோவில் வரும். சிம்பிள் தான், பார்க்க தான் உங்களுக்கு ஒரு புரியாத மாதிரி இருக்கும். பைத்தானில் நீங்கள் கோடு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பைத்தான் லூப்பிங் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே புரியும். நம்ம படிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 × 1, 3னா 3 × 2 × 1. ஸோ இதை டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பைத்தானில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா DEF அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நான் பைத்தான் ஃபங்க்ஷன்லாம் நடத்தின பிறகு தான் இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன். எதுக்காக இது இந்த விண்டோ போட்டிருக்கு அப்படின்னா பைத்தானை யூஸ் பண்ணி நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த விண்டோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். நான் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தின பிறகு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் இதை வச்சுருக்கேன். ரைட்? ஸோ இன்றைக்கி பொறுத்த மட்டும் வந்து பைத்தான்னா என்ன, ஜென்ரலாக பைத்தான் அப்படின்னா என்ன, பைத்தானோட ஃபவுண்டர் யார், தென் பைத்தானோட வேர்ஷன்ஸ் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, பைத்தானை பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதர்வைஸ் மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். தென் பைத்தானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும். 2 மோட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்குது. ஒன்று கமாண்ட் லைனில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரியா? கமாண்ட் எடிட்டர் மூலமாக நீங்கள் கமாண்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஐடியல்லி கை பேஸ்டு விண்டோவாக பைத்தானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரியா? பைத்தானில் வந்து ஒரு பைத்தான் ஐடியல்லியில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த விண்டோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். 3 டைப் ஆஃப் விண்டோ இருக்கிறதுல கன்சோல் கோட், அதாவது கோட் விண்டோ இருந்துச்சு, கன்சோல் அவுட்புட் விண்டோ இருந்துச்சு, தென் ஸ்கிரிப்ட் விண்டோ, என்னென்ன ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் லெஃப்ட் சைட் பேனில் நீங்கள் பார்த்தீங்க. தென் சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலை. இப்போ எல்லாருமே மொபைல் யூசர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைத்தான் ஐடியில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப் இருக்குது பைத்தானில். ஜஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள். ஈவன் நான் இந்த கிளாஸ்லேயே வந்து ஸ்டாரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட நான் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள். அவுட்புட் உங்களுக்கு மொபைலில் வருதான்னு பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்க, லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா பைத்தான் ஐடியில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைனா நான் சொல்கிறேன், நான் லேபுக்கு யூஸ் பண்ணுற தோனி எடிட்டர், THOONY. ஸோ வெரி யூஸ்ஃபுல் எடிட்டர். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த எடிட்டரில். நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து அந்த எடிட்டரில் நீங்கள் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பைத்தான் லேபுக்கு நான் அதை தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். தோனி எடிட்டர். நான் உங்களோட லைவ் கிளாஸ் கம்மிங் சாட்டர்டே லைவ் கிளாஸில் வந்து தோனி எடிட்டரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. எஸ், தட்ஸ் ஆல். இன்றைக்கி கிளாஸ் வந்து பைத்தான் லேபை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னையோட ஆக்டிவிட்டி வந்து இந்த ஃபாலோயிங் 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்கள். ஈவன் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஈவினிங் 6 o'clock முன்னாடி எனக்கு அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே,
தென் இந்த கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா கம்மிங் லைவ் கிளாஸில் வந்து என்கிட்ட அதை குறியாக நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சரியா? ஓகே கைஸ், இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ அசைன்மெண்ட் மறக்காமல் எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் கொடுக்கல, சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கான அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.